மண்டையே மனசை நோக்கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட பசங்களுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸையும் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோட பசங்களுக்கு சாப்பாடை விட மதியானம் லஞ்சுக்கு இந்த சப்பாத்தி தான் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு சப்பாத்திக்கு ஏற்ற சிம்பிளான சைடிஷ் தான் இன்னைக்கு நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போறேன். கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் பொடிப்படியாக கட் பண்ண 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரல நம்ம வேக விட்டுக்கலாம். தக்காளியை கட் பண்ணியும் சேர்க்கலாம், அரைச்சும் சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நம்ம அரைச்சி சேர்த்துட்டோன்னா சீக்கிரமா வதங்கிடும். என்னோட பசங்க இந்த குழம்புல தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சு சாப்பிட்ற கேஸ். அதே மாதிரி உங்கள் குழந்தையா இருந்துச்சுன்னா பெஸ்ட் நீங்களும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அழுக்கா இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே பொரியலுக்கு நான் மசாலா அரைச்சிக்கிட்டேன், அதனால தான் அப்படி இருந்துச்சு. தேங்காய் கூட இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா அரைச்சி நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல வெங்காய தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுட்டோம்னா தக்காளி குருமா ரெடி. நீங்க என்ன பேக் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.